அரசு ஊழியர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியம் வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராடி வந்தனர். இந்த நிலையில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி அரசு ஊழியரின் கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 50% ஓய்வூதியம் வழங்க அரசு ஊழியர்களின் பங்களிப்பு 10% இருக்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறுவோருக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்று வந்த ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு பலன்களை தொடர்ந்து அளிக்கக்கூடிய புதிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.